எடுத்துக்கலாம். அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து இப்போ இருந்த அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 9ல் குரு வர்றார். ஓடிப்பானவனுக்கு 9ல் குரு. இந்த நேரத்தில் வந்து இந்த வருஷத்தை வந்து சிறப்பான ராசிகளில் ஒன்று அப்படின்னா அவர் வந்து துலாம் ராசிக்காரர்கள் தான். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து 6ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குருவும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவும். நல்ல அருமையான அமைப்பில் வந்து எல்லா கிரகங்களுமே உட்காந்துருக்கு. அருமையான அமைப்பில் எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்குங்கிறதுனால ஜாலியாக இருந்துட வேண்டாம். எப்பவும் போல் உங்களுடைய பணியை சிறக்க செய்யுங்கள். அதாவது கடுமையான உழைப்புக்கு அழகான கூலி தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சனி வந்து உட்காந்துருக்கார். உங்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து பொருளாதாரம், பகைமை இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரியை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையான நேரத்தில் தேவையான உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதிகமாக தேவைகள் இருக்கக்கூடிய அந்த தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே குரு சனி 2 பேருமே பார்த்துக்குவாங்க. இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மே மாதத்துக்கு பின்னால் வரக்கூடிய குரு அப்படின்றது வந்து மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். உங்கள் ராசியவே மீண்டும் திருப்பி குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ராசி 3, 5 இந்த இடங்களில் குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து மிக அருமையான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கலாம். அதனால் வந்து இது கோவில் பரிகாரங்கள் அப்படின்றது வந்து இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு கிடையாது. வழிபாடு அப்படின்றத வந்து நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துலாம் ராசி நேயர்களுக்கு மிக 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 சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்றத வந்து நம்ம கருத்தில் வச்சுக்கலாம். அப்போ குழந்தைகளுடைய படிப்பு சூப்பராக இருக்கும். இடமாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல வீடு வாங்கி நல்லா பெரிய வீடாக வாங்கி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வந்து இந்த எதிரிகள் வம்பு வழக்கு, இந்த வழக்குகளில் வந்து நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடியது, வழக்குகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதையெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த குருவும் சனியும் தெளிவான முறையில் செஞ்சு கொடுத்துருவாங்க. இது இந்த நேரத்தில் வந்து 3ஆம் பார்வை, சனியினுடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துக்கு விடுகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த வம்பு வழக்குகளில் ஜெயித்தாலுமே இரவு நேர பயணங்கள், சாலை பயணங்கள், இருசக்கர வாகன பயணங்கள் அப்படின்றத வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நடந்து போகிறது கூட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொடுக்கத்தானே செய்யும் கிரகங்கள். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறதும், 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதும், உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்குறது அப்படின்றது வந்து அந்த 3 இடங்களுமே வந்து 8ஆம் இடத்தை சனி இருந்தால் நல்லது. பார்க்கக்கூடிய பார்வை அது கெடுதியை தரக்கூடிய பார்வையாக இருக்கும். அதனால் வந்து சில வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதை ஏதாவது வந்து சூசகமாக யாராவது ஒருத்தர் வச்சு பஞ்சாயத்து பேசி வழக்குகளை வந்து மேக்சிமம் வந்து அந்த இங்கே கோர்ட்லேயே முடியாமல் நீங்கள் வெளியே வச்சு சமாதானமாக பேசி முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளை வந்து சனி தருவார். அவர் பார்க்கக்கூடிய பார்வையில் 8ஆம் இடத்தை பார்த்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதீத பலத்தை தருவான். இது மாதிரியான சாதகமான பலன்களையும் அவர் செஞ்சு கொடுப்பார்.